ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம் வாழ்க்கையில் நல்லது கெட்டது நவகிரகங்களை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது. பிப்ரவரி 28 7 கிரகங்களும் வானத்தில் ஒரே நேர்கோட்டில் வரப்போகுது. கிரகங்கள் எல்லாமே எப்போதுமே ஒரே நேர்கோட்டில் இருக்காது. ஆனால் இந்த பிப்ரவரி 28 நாளைய தினம் இந்த 7 சேர்க்கையும் ரொம்பவே ஒரு அரிய நிகழ்வாக வருது. இது போல் ஒரு சேர்க்கையை திரும்பி நம்ம பார்க்கணும் அப்படின்னா 2040 வரைக்கும் நம்ம காத்துட்ருக்கணும் அப்படிங்கிறது விஞ்ஞானிகளோட ஒரு கருத்து. அதனால் நாளைய தினம் 28 பிரபஞ்சத்தில் நல்ல ஆற்றல் அதிகமாக இருக்கும். இன்றைய தினம் அமாவாசை திதி 9 மணிக்கு வியாழக்கிழமை இன்று ஆரம்பிக்குது. 27/2/2025 வியாழக்கிழமை இன்று காலை 9 மணிக்கு அமாவாசை திதி ஆரம்பிக்குது. நாளை காலை 28/2/2025 மாசி 16 வெள்ளிக்கிழமை காலை 7:17 வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. நாளைய தினத்தில் இந்த சோடசக்கலை நேரம் வருது. ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது இந்த சோடசக்கலை நேரம். அது வெள்ளிக்கிழமையில் சேர்ந்து வருகிறது. பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே நாளைய தினத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்முடைய பண கஷ்டத்திலிருந்து கடன் சுமையிலிருந்து வெளிவரத்துக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் எவ்வளோ சீக்கிரம் முன்னேறணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அந்த ஆர்வத்தை எல்லாம் நிறைவேற்றிக்கொள்ள இந்த சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய, அதாவது பிரபஞ்சத்திட்ட நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் நிச்சயமாக நம் கேட்ட அனைத்துமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உங்களை வீடு தேடி வரும். ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த சோடசக்கலை நேரத்தில் நாளைய தினம் நீங்கள் இந்த வழிபாடு செய்ய மறக்காதீங்க. அமாவாசை திதி பார்த்திங்கன்னா காலையில் 7:17 வரைக்கும் இருக்குது. இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னு பார்த்தா அமாவாசை திதி முடியறதுக்கு 1 மணி நேரம் பிறகு, முடியறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, ஆக மொத்தம் 2 மணி நேரம் வரும். இந்த நாள் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. நம்முடைய கடன் சுமை குறையணும், நமக்கு செல்வ வளத்தை வாரி கொடுக்கறதும் மகாலட்சுமி தாயார் தான். மகாலட்சுமி தாயாரை நம்ம மனசார நினச்சி பூஜை அறையில் நம்முடைய வேண்டுதலை இந்த நேரத்தில் நம்ம வைப்போம். இப்போ சொல்லப்பட்டிருக்க இந்த குறிப்பிட்ட நேரம், அதாவது இந்த சோடசக்கலை நேரம் பார்த்திங்கன்னா நாளை காலை 6:17 8:17 வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் இருக்குது. இந்த டைம் பார்த்திங்கன்னா 6 to 7, காலையில் 6 to 7 சுக்கிர ஓரை. இந்த சுக்கிர ஓரையிலேயே இந்த சோடசக்கலை நேரம் வர்றது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசார வேண்டிக்கோங்க. ஒரு தாம்பலத்தில் மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் கல்லுப்பு நிரப்பிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் கொஞ்சோண்டு அச்சதை, மஞ்சள் அரிசின்னு சொல்கிறோம்ல, அது கொஞ்சம் போடுங்க. அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் உதிரிப்பு போடலாம். அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. நாளைய தினம் 6 to 7 சுக்கிர ஓரை. இந்த உப்பு தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றலாம். ஏற்றி முடிச்சுட்டு இந்த ஒரு உப்பு தீபம் ஏற்றுங்க. அதே போல் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில் வெள்ளை மொச்சை தீபம் ஏற்றுவதும் சிறப்பு, மருதன தீபம் ஏற்றுவதும் சிறப்பு. இந்த 3 தீபத்தில் உங்களால் முடிந்ததை நீங்கள் தீபத்தை ஏற்றலாம். ஏற்றிட்டு இந்த கரெக்டாக இந்த 6 to 6:17 8:17 உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ, உங்களுக்கு வேண்டிய பணத்தை ஒரு பிரியாணி இலை, நல்ல பிரியாணி இலையாக கிழியாததாக ஒன்று எடுத்துக்கோங்க. 2 பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. ஒன்று உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு, இன்னொன்று உங்களுக்கு பணம் சேமிப்புக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, 2 பிரியாணி இலையில் ஒரு பிரியாணி இலையில் உங்களுக்கு பணம் எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் அந்த பிரியாணி இலையில் எழுதி அப்படியே வைங்க. இன்னொரு பிரியாணி இலையில் சில பேருக்கு நிறைய கடன் இருக்கும், சில பேருக்கு கொஞ்சமாக சில்லற கடன் கூட இருக்கலாம். நம்முடைய கடன் சுமை தீரணும்னு ஒரு பிரியாணி இலையில் எழுதணும். பணம் தேவை, இப்போ எனக்கு ஒரு 5 லட்சம் எனக்கு பணம் தேவை, இல்லை 2 லட்சம் எனக்கு பணம் தேவைன்னா 2 லட்சம் பணம் தேவை அப்படின்னு ஒரு பிரியாணி இலையில் எழுதிடணும். இன்னொரு பிரியாணி இலையில் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ, இப்போ எனக்கு ஒரு லட்சம் கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 1 லட்சம் கடன் தீரணும், இல்லைன்னா கடன் தீரணும், கடன் சுமை தீரணும் அப்படின்னு கூட எழுதலாம்.
இந்த 2 பிரியாணி இலையும் ஒரு தட்டில் வச்சு பூஜை அறையில் வச்சுருங்க. பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு பிரபஞ்சத்திட்ட உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் சொல்லணும். எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த கடன் தீரணும், இவ்வளோ பணத்தை எனக்கு சீக்கிரம் பிரபஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த 2 மணி நேரம் இருக்கக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்தில் உங்களால் எவ்வளோ மணி நேரம் முடியுமோ அவ்வளோ மணி நேரம் நீங்கள் தியான நிலையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த 2 மணி நேரத்தில் அந்த ஒரு 5 நொடி தான் நமக்கு தேவையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களால் 2 மணி நேரமும் வந்து தியான நிலையில் இருக்க முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் இருங்க. இல்லைன்னா ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் கடன் பிரச்சனை எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை அந்த 2 மணி நேரமும் அந்த பிரியாணியில் சாமி ரூம்லேயே இருக்கட்டும், பூஜை அறையிலே இருக்கட்டும். அது அந்த சோடசக்கலை நேரம் முடியும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கடன் பிரச்சனை எழுதி வச்சுருக்கக்கூடிய பிரியாணி இலையை நெருப்பில் போட்டு பொசிக்கிடுங்க. அதாவது ஒரு விளக்கு, ஒரு தீக்குச்சி எடுத்து கூட நீங்கள் அதை எரிச்சிடலாம். இன்னொரு பிரியாணி எல்லாம் பணம் வரவுன்னு எழுதியிருக்கீங்கல்ல, அதை எடுத்து நீங்கள் பீரோவில் வச்சுக்கோங்க. இந்த சோடசக்கலை நேரத்தில் பணம் வசியத்திற்காக ஒரு 108 முறை இந்த ஒரு மந்திரம், ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம், மகாலட்சுமி தாயாரோட மந்திரம். மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கான பண வசியம் அதிகரிக்கும். பணத்தை நீங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நபராக மாறுவீங்க. நீங்கள் உச்சரிக்கக்கூடிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். ஓம் ரீங் வசி வசி பணம் தினம் தினம் தினம். ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். இந்த பரிகாரத்தோடு சேர்த்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். பரிகாரத்தை செய்வதற்கு நேரம் இல்லைனாலும் இருந்த இடத்துல இருந்தே இந்த பணவசிய முறையை ஒரு 27 முறையாவது நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட பணப்பிரச்சனை தீரக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். பணப்பிரச்சனை தவிர சில பேருக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை தீரணுங்கிறதுக்காகவும் இந்த சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் பிரபஞ்சத்திட்ட வேண்டுதல் வைக்கலாம். உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக பலிக்கும். இந்த சோடசக்கலை நேரத்தை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. பண வரவு அதிகரிக்கணும், கடன் தீரணும், இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனை தீர்வதற்கு இந்த 2 மணி நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதில் 5 நொடி மும்மூர்த்திகளோட வரம் நமக்கு கிடைக்கும். கேட்டது நிச்சயமாக கிடைக்கும். அதற்கு முதல்ல நம்ம கடினமாக உழைக்கணும். நம்ம உழைக்கக்கூடிய பணமானது வீண் விரயமாகாமல் நம் கைக்கு வர இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வழிபாடுகள் செய்கிறதுனால நமக்கு நல்லது நடக்கும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம செய்கிறதுல தப்பில்லை. 2 மணி நேரத்தை நாளைய தினம் சரியாக பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள், தவற விடாதீங்க. வெள்ளிக்கிழமையில் இந்த சோடசக்கலை வர்றது வந்து ரொம்ப விசேஷமானது. அதுவும் காலையில் அந்த சுக்கிர ஓரையில் வர்றதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். 6:17லேருந்து 8:17, காலை 6:17லேருந்து 8:17 சரியாக பயன்படுத்திக்கோங்க. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். இந்த நேரத்தில் உங்களால் முடிந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மரத்தடிக்கு கீழே அந்த எறும்பு புத்தெல்லாம் இருக்கும் இல்லையா, எறும்புகள்லாம் இருக்கும், அதுக்கு கொஞ்சோண்டு சர்க்கரை அல்லது அரிசி மாவை தூவி விட்டுட்டு வாங்க. நம்ம வந்து அன்னதானம், நிறைய பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும். நம்முடைய அனைத்து பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு அன்னதானம் அந்த எறும்புக்கு சாப்பாடு போடுறது. முடிந்தால் யாராவது ஒருத்தருக்கு நாளைய தினம் வயிறார உணவு வாங்கி கொடுங்க. எறும்புகளுக்காவது சாப்பாடு போடுங்க. நன்றி.